அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு திக்ர், அந்த திக்ரை ஒரு முறை முழுமையாக ஓதுனா அல்லாஹ் நமக்கு 20 லட்சம் நன்மைகளை தர்றான். சுபஹானல்லாஹ். ஒரு திக்ரை ஒரு முறை முழுமையாக ஓதுனா அல்லாஹ் நமக்கு 20 லட்சம் நன்மைகளை தர்றான். அப்படின்னா அந்த திக்ருக்கு இருக்கிற வேல்யூ என்ன, சிறப்பு என்ன, அந்தஸ்து என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். அது எந்த திக்ரு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா சஹீஹான ஹதீஸில் பதிவாகி இருக்கு. தப்ரானி மஜ்மஉ ஸவாயிதில் பதிவாகி இருக்கிற ஹதீஸ். அது அப்துல்லா இப்னு அபி அவுஃப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஷமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஷமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்ற திக்ரை யார் ஒரு முறை ஓதுவாரோ அல்லாஹ் அவருக்கு 20 லட்சம் நன்மைகளை தர்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். இந்த ஒரு திக்ரை நம்ம முழுமையாக ஒரு முறை ஓதி முடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக 10 வினாடிகள், 10 செகண்ட் கூட ஆகாது. ஆனால் அதற்கான கூலி என்ன? 20 லட்சம் நன்மைகள். 20 லட்சம் நன்மைகள் அப்படிங்கிறது, அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத மறுமை நாளில் கேள்வி கணக்கு சமயத்தில் அமாலுடைய சமயத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால் கிடைக்கிற நேரங்களில் இந்த ஒரு திக்ரை அடிக்கடி ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.